கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என்றால் சர்ச்சை உருவாகத்தானே செய்யும். சர்ச்சை இருந்தால் தானே அவன் எழுத்தாளன். சர்ச்சை இல்லை என்றால் சிந்தனை இல்லை என்று பொருளாயிற்றே. சிந்தனையாளர்களாகவே இருக்கட்டும், சர்ச்சை வரட்டும். சர்ச்சை வந்தால்தான் தத்துவம் பிறக்கும். நீங்க எழுதிய புத்தகங்கள் உலக அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்து உங்களுடைய படைப்பு என்னவா இருக்கும்? அதற்கான பணிகளை நீங்க இறங்கிட்டீங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கேள்வியை நான் ரசிக்கிறேன். இப்போது ஒரு பணி நடந்து கொண்டிருக்கிறது. 7500 பாடல்கள் எழுதிய நான் இதுவரைக்கும் ஒரே ஒரு பாடல் தொகுதி மட்டும் வெளியிட்டிருக்கிறேன். 1000 பாடல்கள் என்ற அந்த தொகுதியை என் தமிழாசார் கலைஞர் அவர்கள் வெளியிட்டார்கள் 2011. இப்போது 2ஆம் தொகுப்பு தயாராகி கொண்டிருக்கிறது. அதற்கு 1001 பாடல்கள் என்று தலைப்பிட்டிருக்கிறேன். இந்த 1001 பாடல்கள் என்ற என் பாடல்களின் 2ஆம் தொகுப்பு 2026 ஜூலையில் வெளிவரும். அதற்கு பிறகுதான் படைப்பிலக்கியம் குறித்து நான் சிந்திக்க வேண்டும். கடந்த சில நாட்களாக கவிஞர்கள் எழுத்தாளர்கள் பேசுவதெல்லாம் சர்ச்சை ஆகிட்டு இருக்கு. எதற்காக இந்த மாதிரி சர்ச்சை? கவிஞர்கள் எழுத்தாளர்கள் என்றால் சர்ச்சை உருவாகத்தானே செய்யும். சர்ச்சை இருந்தால் தானே அவன் எழுத்தாளன். சர்ச்சை இல்லை என்றால் சிந்தனை இல்லை என்று பொருளாயிற்றே. எங்கள் தமிழ் எழுத்தாளர்கள் சிந்தனை அற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வேண்டாம். சிந்தனையாளர்களாகவே இருக்கட்டும், சர்ச்சை வரட்டும். சர்ச்சை வந்தால்தான் தத்துவம் பிறக்கும்.